இப்ப வந்து எக்ஸ்ட்ரா வேலை செய்றோம் 20 மணி நேரம் அப்படிங்கிறப்ப, அவங்கள வந்து எந்த விதத்துல செக் பண்ணுவாங்க போலீஸ் வந்து? அங்க வந்து போலீஸ் கிடையாது. என்னன்னா இமிகிரேஷன் தான். இமிகிரேஷன் தான். போலீஸ் வந்து யாரையுமே வந்து அந்த கொஸ்டின் செக் பண்ண மாட்டாங்க. ஓகே. இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் தான் வந்து ரேண்டம் செக்அப்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. உங்க கடைக்கு வருவாங்க, உங்களோட ஒர்க் பிளேஸ்க்கு வருவாங்க. அப்ப அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நான் இப்படி இமிகிரேஷன் வந்திருக்கோம், உங்க ஐடிஸை காட்டுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கேட்பான் யூனிவர்சிட்டியோட டேர்ம் லெட்டரை காட்டுங்க. அதாவது டேர்ம் லெட்டர் சொல்லும் இந்த பையனுக்கு எப்பப்ப நீங்க வேலை கொடுக்கலாம், எப்பப்பெல்லாம் அவனோட கோர்ஸ் எக்ஸாம் டேட்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட நாளை தவிர்த்து தான் மித்த நாள நீங்க வேலை கொடுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பசங்க 100% அட்டெண்டன்ஸ் வேணாம், ஒரு 60% 70% வச்சுட்டா போதும், நான் ஆல் டிக்கெட் கொடுத்துருவாங்க, எனக்கு எக்ஸாம் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு 60% தான் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்றாங்க. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் காசை கட்டிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் செகண்ட் காசை கட்டாம அப்படியே நின்றுடுறாங்க. ஆனா அந்த விசா வந்து படிச்சா தான் செல்லுன்றது தெரிய மாட்டேங்குது. வந்த வரைக்கும் போதும், உழைச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து இருக்கிற ஆக்களை பிடிச்சோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க வந்து பேனிக் ஆயிடுவாங்க. அவங்க போனை பிடுங்குவாங்க. போனை பிடிங்கி பார்த்துட்டு பாஸுக்கு வடிவா போட்டிருப்பாரு அந்த போன்ல, வாட்ஸ்அப்ல மண்டே 8 hour, டியூஸ்டே 4 hour. தம்பி 57 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கீங்க இந்த வீக், வாங்க போலாம். இல்ல டக்குன்னு உள்ள போயிட்டு சிசிடிவி கேமரா எடுத்துருவான். எடுத்துட்டு டியூஸ்டே 6 hours அந்த சிசிடிவி கேமரா எல்லாம் காட்டி கொடுத்தோம். ஸோ அப்படிதான் பண்ணினா மாட்டினாங்கன்னா அவங்க அவ்வளவுதான், அவங்க விசா உடனடியாக கேன்சல் பண்ணப்படும். உடனே நாட்டுக்கு ஆமா, உடனே வந்து டிடென்ஷன் கொண்டு வந்துருவாங்க. பேச்சே இல்ல, கேம்புக்கு கொண்டு வந்துருவாங்க. கேம்புக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள வந்து நாட்டை விட்டு அனுப்புறதுக்கான வழியை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தா இந்த ஜாப் ஸ்கேம். இப்ப யூகேல ஜாப் அப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல, உடனே ஐடில உடனே கிளம்பி போறோம் அப்படின்னு இருக்கு. அது எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க? நம்ம வந்து ஒரு படம் மாதிரி தான், அந்த நல்ல ஒரு படம், என்ன சதுரங்க வேட்டை படம் பார்த்த மாதிரி தான். ஆசையை தூண்டணும். எல்லார் வீட்லயும் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு சதுரங்க வேட்டை நடந்துருக்கு. இப்போ நீங்க வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுவீங்க, உங்க ப்ரொஃபைல போட்டிருப்பீங்க, அதை வந்து ஒருத்தவங்க நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுவாங்க. வெளிநாட்டுல இருந்து உங்களை தேடி ஒரு ஆஃபர் வருதுன்னா 10 வாட்டி யோசிக்கணும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, மக்கள்கிட்ட வந்து இருக்கிற ஒரே ஒரு கெட்ட விஷயம், எல்லாம் ஏமாந்த பிறகுதான் சொல்லுவாங்க, இப்படி ஒண்ணு ஆச்சு மச்சான், இப்படி ஒண்ணு ஆச்சப்பான்னு. முதல்ல இந்த மாதிரி வந்தோடனே நம்பிக்கையான ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா இருக்கணும்ன்ற டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்மளை தேடி ஒண்ணு வருதுனாலே நம்ம சக்திக்கு மீறி இருக்கு, நமக்கு மற்றவனுக்கு கிடைக்காத நமக்கு கூட கிடைக்குதுன்னா உடனே உங்க பிரெயின் வேலை செய்யணும். ஏன் எப்பயுமே ஏன் 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 என்னத்துக்குன்னு ஒரு கேள்வி வந்து உங்க மைண்ட்ல ஓடிச்சுன்னா வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க. சரியா? இல்லாட்டி வந்து நீங்க வந்து எங்க மாட்டிப்பீங்க. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து அப்படிதான் என்ன சொல்லியிருக்காரு, வந்து இமெயில் பண்ணாரு, இப்படி ஸ்கேம், இப்படி இந்த இமெயில் எனக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, இது வந்திருக்கு. அவர் 4 மணிக்கு எடுத்துன்னு சொன்னாரு. சார் அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு வெப்சைட்ல போட்டுட்டு அதுல வந்து அவனை பிச் பண்ணி எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு யூ ஹேவ் பீன் செலக்டட், 2 நாள் கழிச்சு எங்க ஹெச்ஆர் உங்களுக்கு கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க. சேலரி நெகோஷியேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு 1 வாரமா 2 வாரமா இமெயில்ல போய் ஓகே உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க, ஸோ ஃபைனல் ரவுண்ட்ல யார் வரீங்களோ அதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு